சூப்பர் ஸ்டாருடைய படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று, ஒரு பாடலோ, ஒரு டீசரோ, ஒரு ட்ரெய்லரோ, ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ அல்லது ஏதோ ஒரு போஸ்டரோ ஏதாவது ஒன்று வந்துட்டால் போதும், ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கிறது பெருசு இல்லை. அதை விட ஊடகங்கள் பயங்கர கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய போஸ்ட் போடுறதுக்கு, வீடியோஸ் போடுறதுக்கு, வியூஸ் வர்றதுக்கு, டிஆர்பி வர்றதுக்குலாம் சூப்பர் ஸ்டார் எப்போதுமே ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருப்பார். அந்த வகையில் சிக்கிட்டு பாடல் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய ரேட்டிங் என்ன, 0லேருந்து 10க்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட, அதுக்கு வந்து நிறையா பேர் போஸ்ட் போட்டாங்க. இந்தமாரி நான் இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்தாங்க. உடனே சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ நம்ம ரியாஸ் அகமது அவர்கள் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு போஸ்ட் போட்டார் பாருங்க. தலைவர் இஸ் அபவ் ரேட்டிங்ஸ் கேலிபர் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபோ டியர் விகடன் டீம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டார் பாருங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படி ஃபயர் விட்டு சில்லறையை சதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ரசிகருடைய மனநிலை. சூப்பர் ஸ்டாருடைய பாட்டு வந்திருக்கு, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்டாரை ரசிக்கக்கூடிய எல்லாருமே. அங்கே வந்து இந்த பாட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குற, எவ்வளோ மார்க் போடுற, மார்க்கை நீ போடு அப்படின்னு 0லேருந்து 10 வரைக்கும் நம்பரை கொடுத்து நீ மார்க் போடுன்னு சொல்லி எதுக்கு இந்த வேலை? அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உங்களுடைய ரேட்டிங்க்கெலாம் அப்பாற்பட்டவர், உங்களுடைய ரேட்டிங் கேலிபருக்கெலாம் அப்பாற்பட்டவர், அவரெல்லாம் அதுக்கெல்லாம் மேலே அவர் வேறு லெவல் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ ரியாஸ் சார் வந்து இந்த ஒரு பதிவை போட்டது அப்படிங்கிறது ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் அந்த போஸ்ட்டை படிக்கும்போதே ஒரு கூஸ் பம்ஸை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இதுதான் உண்மை. மற்றவங்களுடைய படத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்க, சூப்பர் ஸ்டாருடைய படம் கோடி பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஊடியில் கட்டையை போடுற மாதிரி இது மாதிரி போஸ்டெல்லாம் போடுறத வந்து ஊடகங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சால் பாசிட்டிவாக ஏதாவது போடலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி மார்க் போட சொல்கிறதெல்லாம் எதுக்கு? வேண்டாத வேலை அதெல்லாம். அதனால் நிச்சயமாக கொண்டாடுவோம். கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 சூப்பராக திரைக்கு வரப்போகுது. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். மிகப்பெரிய விருந்து யாருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ரஜினிசத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் படத்தில் இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ ரியாஸ் அகமது அவர்கள் விகடனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்ளை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.